வணக்கம். திருவனந்தபுரத்துல தும்பான்ற இடத்துல ராக்கெட் ஏவுதளம் நிறுவப்பட்டிருந்துச்சு. அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல தான் கலாம் ஐயாவுடைய ஆய்வுகள் எல்லாமே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுங்களாம். கலாம் ஐயாவுக்கு தும்பால பணியாற்றி கொண்டு இருக்கிற நேரத்திலேயே அமெரிக்காவில் உள்ள நாசால இருந்து அழைப்பு வந்துச்சுங்களாம். வர்ஜீனியா மாகாணத்துல ஆம்ஸ்டன்ல நாசால உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல கலாம் ஐயா விண்வெளி பத்தின அத்தனை நுணுக்கங்களையும் கற்றறிந்தாருங்களாம். 6 மாத பயிற்சிக்கு பின்னர் கலாம் ஐயா இந்தியா திரும்பினாரு. 1963 நவம்பர் 21 இந்தியாவிலிருந்து முதல் ராக்கெட் வானத்துல செலுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம செயற்கைக்கோள் பற்றிய ஆராய்ச்சியும் அங்க தொடர்ந்தன. கலாம் ஐயா இரவு பகல் பாராம இந்த தும்பா ராக்கெட் ஆராய்ச்சி மையத்துல உழைச்சுக்கிட்டே இருந்தாருங்களாம். ஒரு மனிதன் தன்னை மறந்து அவருடைய வேலையில அவருடைய நாட்டுக்காக அவருடைய சிந்தனையை செலுத்துறது பெரிய விஷயங்க. அது கலாம் ஐயாவால மட்டும்தான் முடியும். ஒரு நாள் கலாம்ஜியும் அவருடைய நண்பருமான சுதாகரும் ராக்கெட் கிளம்புறதுக்கு முன்னாடி இருக்கிற வேலைகளை ரொம்ப மும்முரமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா சோடியத்தையும் தெர்மட்டையும் கலந்து எரிபொருள் தயாரிச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த மாதிரி நேரத்துல அவருடைய நண்பருடைய வேர்வை தன்னை அறியாமலே 36 சொட்டுகள் அந்த கலவையில போய் கலந்துருச்சுங்களாம். உடனே என்ன ஆச்சு, பெரிய வெடி சத்தமா அந்த ஆய்வு கூடமே பத்துக்கிட்டு எரிஞ்சுதுங்களாம். அந்த நேரத்துல கலாம்ஜியுடைய நண்பரான சுதாகர் என்ன பண்ணாருன்னா அந்த ஆய்வு கூடத்துல இருக்கிற ஒரு வழியில ஒரு கண்ணாடி ஜன்னல் இருந்துச்சு. அதை தன்னுடைய கையால உடைச்சு கலாம் ஐயாவை அந்த ஜன்னல் வழியா தூக்கி போட்டுட்டாருங்களாம். அவர் அந்த ஜன்னல் வழியா குதிச்சுட்டாருங்களாம். அதுக்கப்புறமா 2 பேருமே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு உயிர் தப்பிச்சாங்களாம். இந்த நிகழ்வு கலாம் ஐயாவால மறக்க முடியாதது. அவர் நண்பர் இல்லைன்னா அன்னைக்கு கலாம் ஐயாவுடைய உயிர் தப்பிச்சிருக்காது. சுதாகர் ஐயாவுக்கும் கலாம் ஐயாவுக்குமான நட்பு எவ்வளவு ஒரு ஆழமானது அப்படின்னு இந்த சம்பவத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலாம் ஐயாவுடைய வரலாறு நாளையும் தொடரும். இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் நலமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.